ஓம் ஸ்ரீ மகா வாராகி துணை. ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை. அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களுக்கும் வராகி பக்தர்களுக்கும் வணக்கம். 10 வகையான சம்ஸ்காரங்களை பார்த்து முடித்துவிட்டோம். பிறகு பஞ்சபாணம். பஞ்சபாணம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். என்னுடைய பதிவிலே எம் சதீஷ் என்பவர் ஒரு வாரத்துக்கு முன்பு வாராகி அம்மன் லலிதா திரிபுர சுந்தரியின் பஞ்சபாணத்தில் இருந்து தோன்றியவள், நீங்கள் தவறாக கூறியிருக்கிறீர்கள் என்று பதிவிட்டிருக்கிறார். வரவேற்கின்றேன், அவரை வாழ்த்துகின்றேன். ஏனென்று சொன்னால், வாராகியினுடைய அவதாரத்தை பற்றி, பிறப்பை பற்றி, ஜனனத்தை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது தவறாக கூறிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். அப்படித்தான் வாராகியினுடைய வரலாற்றை யாராவது தவறாக கூறினால் அவர்களிடம் நாம் கேள்வி கேட்க வேண்டும். இப்படி சொல்லாதீர்கள், அம்பாள் இப்படிதான் அவதாரம் எடுத்திருக்கிறாள் என்று சொல்ல வேண்டும். அதனால் இதனை வரவேற்று லலிதா பரமேஸ்வரனுடைய அந்த வாராகியினுடைய அவதார திருக்கதை படிக்கின்றேன், நானும் தெரிந்து கொள்ளுகின்றேன். இருந்தாலும் கூட நான் வாராகி பிரம்மசக்தியிலிருந்து தோன்றினாள் என்று கூறியிருக்கிறேன். விஷ்ணுனுடைய சக்தி தான் வாராகி என்றும் கூறியிருக்கின்றேன். வாராகி பிடாரியினுடைய முதுகு பகுதியிலே தோன்றினாள் என்று கூறியிருக்கின்றேன். அப்படி கூறியிருக்கின்ற பொழுது அதற்கான விளக்கத்தை சொல்வதற்கு நான் மனமாற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாராகி தேவி ஐம்சக்தி. முதல்ல இந்த ஐம்சக்தியிலிருந்து தான் வாராகி தோன்றுகிறாள். வாராகி தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது ஐம்சக்தி. ஆனால் வாராகி ஐம்சக்தி கிடையாது. வாராகி க்ளௌம் சக்தி. வாராகி க்ளௌம் சக்தி. இந்த வாராகி சக்தி எப்படி தோன்றினாள்? இந்த அவதாரம் எப்படி தோன்றுகிறது? சக்தி அவதாரங்கள் எப்படி தோன்றுகிறது என்று பார்த்தால், நாதத்திலிருந்துதான் சக்தி தோன்றுகிறது. இந்த நாதம் என்பது ஒளி. இறை சக்தியை தோற்றுவிப்பதற்கான ஒரு மின்சாரம் ஒளி. அதுதான் மந்திரம். அந்த மந்திரங்களை சொல்லி பிரபஞ்சத்திலே இருக்கிற அந்த சக்திக்கு உரு கொடுக்கின்றோம், உருவம் ஏற்றுகின்றோம். அந்த உருவம் மந்திரத்திலே தெரியாது, அதனாலே தந்திரமாக சிலை வடிக்கின்றோம். ஞானத்தில் மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அம்பாளுடைய உருவத்தை ஞானத்தில் தான் காண முடியும். ஒருவன் ஞானத்திலே கண்டதை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. ஒருவன் ஞானத்திலே தியானத்திலே அவன் அம்பாளுடைய திருவுருவத்தை பார்த்து அம்பாளிடம் ஆசி பெற்றான் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. அவன் கண்ட அந்த காட்சியை, அம்பாளிடம் அவன் பேசிய பேச்சை எழுத்தாகவும் பாடலாகவும், அம்பாளை அவன் பார்த்த அந்த உருவத்தை சிலையாகவும் ஓவியமாகவும் வரைகின்றான். அப்படி அம்பாள் ஒரு சக்தி அவதாரம் எடுப்பதற்கு மூல காரணமாக இருப்பது நாதம், ஒளி, சப்தம் என்று சொல்வார்களே, அந்த சத்தம். நம்மள சத்தம்னு சொல்றோம், சப்தம். அந்த மந்திர ஒளி, இந்த மந்திர ஒளியினாலே ஒரு அவதார சக்தியை நாம் இங்கு உருவகப்படுத்துகின்றோம், ஆகர்ஷணப்படுத்துகின்றோம். எந்தெந்த மந்திர பீஜ ஒலிகளையும் நாம் சேர்த்தால் எந்த சக்தி பிறக்கும், அதனுடைய உருவம் எப்படி இருக்கும்,
அந்த சக்தியை நாம் ஏன் தோற்றுவிக்கின்றோம் என்பதெல்லாம் மந்திர சூட்சும ரகசியங்கள். அந்த அடிப்படையிலே முதலிலே ஐம் என்ற சக்தி தோன்றியது. ஏனென்று சொன்னால், நான் பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்கு வரப்போகின்றேன். பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் மற்ற அவதார சக்திகளையும் சொல்வதற்காக அது சார்பாக நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதாவது நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் பஞ்சபட்சி சாஸ்திரத்தினுடைய அடிப்படை, பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படை. அந்த அடிப்படையில்தான் வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் மந்திர சாஸ்திரங்களும் ஆகமங்களும் தோன்றியிருக்கிறது. அனைத்து தோன்றுதலுக்கும் மூல கர்த்தா பஞ்சாட்சரம், பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில்தான் அனைத்து இதிகாசங்களும் புராணங்களும் மந்திர சாஸ்திரங்களும் வேதங்களும் அனைத்துமே. இந்த அடிப்படையிலே நான் சொல்லித் தருகின்ற, நான் உங்களுக்கு சொல்லுகின்ற அனைத்தும் மந்திர பீஜங்கள் சம்பந்தப்பட்டது, மந்திர ஒளி சம்பந்தப்பட்டது. எந்தெந்த பீஜங்களை எப்படியெல்லாம் சேர்த்தால் எந்தெந்த சக்திகள் பிறக்கிறது, எப்படி சித்தர்கள் மந்திர கோர்வைகளை மந்திர மாலைகளை எழுதியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அப்படி இந்த வாராகி தேவி எப்படி தோன்றினாள்? பிரம்மசக்தியிலிருந்து தோன்றினாள். அந்த பிரம்மசக்தி என்று சொன்னது யார் என்று சொன்னால் சரஸ்வதி தேவி. இந்த சரஸ்வதி தேவி அழகிலும் அறிவிலும் மிக உன்னதமானவள். இவளை மீறிய ஒரு அழகு இந்த உலகத்தில் கிடையாது. அவளுக்கு மீறிய ஒரு அறிவு வேற யாருக்கும் கிடையாது. சரஸ்வதி தேவி தான் அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். அந்த அளவுக்கு அவளிடமிருந்துதான் அனைத்து சக்திகளுக்கும் அறிவு கிடைக்கிறது. நமக்கும் கூட சரஸ்வதி சக்தி இருந்தால்தான் படிக்க முடியும், சிந்திக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி சக்தியில் இருந்துதான் வாராகி தோன்றினாள் என்று சொல்லியிருக்கின்றேன். அந்த சரஸ்வதி சக்தி பிடாரியாக மாறுகிறாள். சரஸ்வதி சக்தி பிடாரியாக மாறுகிறாள். இந்த பிடாரிதான் வருங்காலத்திலே லலிதா திரிபுர சுந்தரியாக மாறுகிறாள். இந்த பிடாரி என்பது ஆதிகால வழிபாடு. பக்தியின் மிகுதியினாலே வழிபட்ட ஒரு வழிபாடு, பசிக்காக வழிபட்ட ஒரு வழிபாடு, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வழிபட்ட ஒரு வழிபாடு, தன் உடலையும் இந்த உயிரையும் காப்பதற்காக வழிபட்ட ஒரு வழிபாடுதான் பிடாரி வழிபாடு. இந்த பிடாரி வழிபாடு ஆதி மனிதர்களாலே வழிபடப்பட்ட ஒரு வரலாறு. ஆனால் லலிதா பரமேஸ்வரி, இந்த லலிதா பரமேஸ்வரனுடைய இந்த வழிபாடு என்பது ஞானம் பெற்று ஞான மார்க்கத்திலே வழிபடப்பட்ட எழுதப்பட்ட ஒரு வழிபாடு. வேத விற்பனர்களாலே இந்த லலிதா பரமேஸ்வரியை அதனுடைய வரலாற்றையும் வழிபாட்டையும் எழுதியிருக்கிறார்கள். பிடாரிதான் லலிதா பரமேஸ்வரியாக மாறுகிறாள். இந்த பிரம்மசக்தி யார் என்று சொன்னால் சரஸ்வதி தேவி. இந்த சரஸ்வதி தேவி அழகிலும் அறிவிலும் சிறந்தவளாக விளங்குகின்றார். ஒரு காலத்திலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சக்தி இழந்திருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே ஒரு அசுர வம்சம், இந்த அசுரனுக்கு ரக்த பீஜன் என்று பெயர் உண்டு. முதல் அசுரன்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு பேரு வருகிறது ரக்த பீஜன். இந்த ரக்த பீஜன்ற ஏன் பேரு வந்ததுன்னு நம்ம கதையில பார்க்கலாம். இந்த அசுரன் சரஸ்வதி தேவியிடம் வந்து பிரம்மா, விஷ்ணு
சிவன், இந்த 3 பேருக்கும் சக்தி கிடையாது. நீ அறிவிலும் அழகிலும் மிக அற்புதமாக இருக்கின்றாய், அதனாலே என்னை நீ திருமணம் செய்து கொள் என்று சரஸ்வதியிடம் அந்த அசுரன் கேட்கிறான். சரஸ்வதி தேவியோ, சரி, பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேருக்கும் சக்தி கிடையாது, ஆனால் எனக்கு சக்தி இருக்கிறது. என்னுடைய சக்தியை நீ வென்றெடுத்தால் நீ சொல்வதற்கு நான் சம்மதிக்கின்றேன் என்று சரஸ்வதி தேவி சொல்லுகின்றாள். அப்படி சரஸ்வதி தேவியினுடைய வார்த்தையை கேட்டு அந்த அசுரன் அதற்கான ஒரு யுத்த நாளை தீர்மானிக்கிறார்கள். அப்படி ஒரு யுத்த நாளை தீர்மானம் செய்து யுத்தத்துக்காக அந்த அசுரன் சரஸ்வதி தேவியிடம் யுத்தம் புரிவதற்காக ஆனப்படை, குதிரைப்படை, இப்படி அந்த படைகளை எல்லாம் திரட்டி ஒரு அசுரப்படையாக அம்பாளை நோக்கி வருகிறது. நாம் இப்பொழுது சரஸ்வதி தேவியை அடக்கி திருமணம் செய்து கொள்ளப் போகின்றோம் என்ற ஆசையோடு, காமத்தோடு அந்த அசுரன் வருகின்றான். அந்த அசுரனுடைய எண்ணத்தை கண்டு சரஸ்வதி தேவி கோபமடைகிறாள். கண்களெல்லாம் விழி பிதுங்கி 2 கண்களும் சிவந்து அவளுடைய அழகான அந்த கூந்தல்களெல்லாம் எழுந்து நின்று விட்டது. ஒரு கூந்தல் ஒரு பெண்ணுக்கு அழகா கீழே தொங்கணும், ஆனா இந்த கூந்தல் முடிகள் எல்லாம் பாம்பு போல சுருட்டி 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 அக்னி ஜோலையாக மேலே சென்று விட்டது. அப்போ எவ்வளவு கோபம் பாருங்க அம்பாளுக்கு. தன்னை ஒரு அசுரன் காம எண்ணத்தோடு என்னை நெருங்குகின்றான் என்பதை உணர்ந்த சரஸ்வதி தேவியினுடைய கோபம் கூந்தலெல்லாம் ஜோலையாக மாறியது, நெருப்பாக மாறியது. தலையில சூடு ஏறி போச்சு அம்பாளுக்கு. தலையில சூடு ஏறினா என்ன ஆகும்? கண்கள் எல்லாம் சிவந்து விட்டது, உடலெல்லாம் வேர்வை, அக்னி சொரூபமாக கோர ரூபமாக மாறுகிறாள். கோபம், பயங்கரமான கோபமாக மாறுகிறாள். இப்பொழுது இந்த மாறினால் பார்த்தீங்களா, இவதான் பிடாரி. இப்போ இந்த பிடாரி என்றால் அடக்கம் இல்லாதவன், எங்கும் நிறைந்த பரம்பொருள். இதாங்க பிடாரி. இன்னும் அந்த அவதார ரூபத்தை சில கிராமங்களிலே பிடாரி அம்மனாக வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மனை வழிபடுகின்றவர்கள் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வயிற்று பிழப்புக்காகவும் மட்டுமே வழிபடுவார்கள். இதோ ஞானம் பெறுவதற்கும், யோகம் பெறுவதற்கும், முத்தி அடைவதற்கும், சித்தி அடைவதற்கும் கிடையாது. ஏதோ விவசாயம், ஏதோ தொழில் செய்து இந்த வயிற்று பழப்புக்கும், இந்த உயிரை நோயில்லாம காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த அம்பாளை வழிபடுவார்கள். அதற்காக சில படையல்களை வைத்தும் வழிபாடு செய்வார்கள். இதுதான் பிடாரி வழிபாடு. பிறகு இப்படியாக அம்பாள் மிகவும் கோபமாக மாறுகிறாள். அம்பாள் அங்கிருந்து என்ன பண்றான்னு சொன்னீங்கன்னா, அந்த அசுரனை வெல்வதற்காக மந்திரங்களை சொல்லுகின்றாள். ஏன்ட்டா, ஜெயிக்கணும்னா ஒரு சக்தி இங்கிருந்து அனுப்புனாதான், சக்தி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அசுரர்கள். அதனால பிரம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறாள். இப்படி பிரம்ம மந்திரத்தை உச்சரித்து பிரம்ம சக்தியை உண்டு பண்ணுகின்றாள்.
அந்த பிரம்மசக்தி அந்த அசுரனிடம் சண்டையிடுகின்றாள். ஆனாலும் அந்த பிரம்மசக்தி அசுரனை வெற்றி கொள்ள முடியாமல் தளர்வடைகின்றாள். உடனே பராசக்தி விஷ்ணு சக்தியை தியானம் செய்து வைஷ்ணவி என்கின்ற ஒரு சக்தியை படைக்கிறார். அந்த மந்திரம் சொல்லுகின்ற பொழுது அந்த சக்தி எங்கே இருந்து தோன்றுகிறது என்று சொன்னால் அவளுக்குள்ளே இருந்துதான் தோன்றுகிறது. பிரம்மசக்தியும் அவளுக்குள்ளே இருந்துதான் தோன்றுகிறது. விஷ்ணு சக்தியும் அவளுக்குள்ளே இருந்துதான் தோன்றுகிறது. இந்த பிரம்மசக்தி, விஷ்ணு சக்தி இப்படி ஒவ்வொரு சக்தியாக அந்த அசுரனை வெல்வதற்காக பிரம்ம மந்திரத்தை சொல்லி பிரம்மகியும், விஷ்ணு சக்தியை சொல்லி வைஷ்ணவியும், மகேசனுடைய சக்தியை சொல்லி மகேஸ்வரியும், முருகனுடைய மந்திரத்தை சொல்லி கௌமாரியும், இப்படி 4 சக்திகளை அந்த அசுரனிடம் சண்டையிடுவதற்காக அனுப்புகிறார். இந்த 4 சக்தியும் வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 4 பஞ்சாட்சர சக்திகள் தான். பிரம்மசக்தி என்ற பூமி சக்தி, விஷ்ணு சக்தி என்கின்ற நீர் சக்தி, மகேஸ்வரி சக்தி என்கின்ற நெருப்பு சக்தி, கௌமாரி சக்தி என்று சொல்லக்கூடிய வாயு சக்தி. இந்த 4 சக்தியை கொண்டுதான் அந்த அசுரனை அழிப்பதற்காக பிடாரி சக்தி அந்த 5 மந்திரங்களை சொல்லி, அந்த பஞ்சாட்சர சக்திகளை சொல்லி அந்த அசுரனை அழிப்பதற்காக 4 சக்திகளை கொண்டு அழிக்க அனுப்புகிறாள். இந்த சக்திகள் அவளுடைய உடம்பில் இருந்துதான் தோன்றுகிறது, இந்த 5 சக்தியும். பிறகு இந்த 4 பேராலையும் அந்த அசுரனை வெல்ல முடியவில்லை, ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பண்ற அம்பாள் என்று சொன்னால், இந்த 5 சக்தியும் ஒன்னாக்குகிறார். இந்த 4 சக்தியும் ஒன்னாக்குறார். பிரம்மசக்தி, விஷ்ணு சக்தி, அதாவது பூமி சக்தி, நீர் சக்தி, நெருப்பு சக்தி, காற்று சக்தி. இந்த 4 சக்தியினுடைய சொரூபங்களை தன் உடலுக்குள்ளே இருந்துதான் பிறக்க வைக்கிறாள், வியாபிக்க வைக்கிறாள். அந்த சக்தி தான் அந்த அசுரனிடம் சண்டையிடுகின்றது. அந்த 4 சக்தியாலையும் அந்த அசுரனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதனாலே இந்த 4 சக்தியும் ஒன்றாக்குகிறாள். அப்பொழுதுதான் வாராகி சக்தி தோன்றுகிறாள். வாராகி சக்தி இதுதான் அம்பாளுடைய பஞ்சபாண சக்தி. இதுதான் அம்பாளுடைய பஞ்சபாண சக்தி. பஞ்சபாணம் என்றால் என்ன? பாணம்னா இந்த வில்லில் இருந்து அம்பு விடுறோம் இல்லையா, அதுதான் பாணம் சொல்லுவாங்க. இந்த அம்பு போது பார்த்தீங்களா, அந்த அம்பு தான் பாணம் சொல்லுவாங்க. பாணம் எய்தல், ஈட்டி எறிதல். இந்த ஈட்டி தான் பாணம். அப்படி இந்த பஞ்ச சக்திகள், முதல்ல 4 சக்தி தான். இந்த 4 சக்தியும் சேர்ந்து 5வது சக்தியாக உருவெற்று எழுகிறது. அப்படி உருவற்ற எழுந்த சக்தி தான் வாராகி சக்தி. அப்படி அந்த வாராகி சக்தி வாளாயுதம் கொண்டு அசுரனுடைய சிரத்தை எல்லாம் அறுத்து சென்று விடுகிறாள். வாளாயுதத்தை கொண்டு கடகடவாள், கடகம்னா வாள், கடகடவாளும் அந்த கடகடவாள் எடுத்து அம்பாள் அசுரனுடைய சிரத்தை எல்லாம் அறுக்கிறாள். அவனுடைய முண்டத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த ரத்தம் பாய்கின்ற இடத்திலெல்லாம் அசுரன், ஒவ்வொரு அசுரனாக அவதாரம் எடுத்து முளைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு அசுரனும் தோன்றான். அப்படி அத்தனை அசுரர்களையும் வெட்டி 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 அம்பாளுடைய கைகள் பலமிழந்து
என்ன பண்றான்னு சொன்னீங்கன்னா, இந்திர சக்தியினுடைய மந்திரத்தை சொல்லி ஒரு இந்திர சக்தியை தோற்றுவிக்கிறாள். அந்த இந்திர சக்தி தோன்றி, தாயே நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிடாரியிடம் கேட்கிறாள். அந்த இந்திர சக்தியானவள் அன்னை பராசக்தி கட்டளையிடுகின்றாள், நீயோ சென்று தியானம் செய்து சக்தி இழந்திருக்கின்ற சிவனை எழுப்பு, சிவனால் மட்டுமே இந்த அசுரனை வெல்ல முடியும் என்று சொல்லி அனுப்புகிறாள் பிடாரி தேவி. இந்த சக்தியானவள், இந்த இந்திர சக்தியானவள் ஒரு கங்கக்கரையிலே சென்று சிவனை நோக்கி சிவதவம் புரிகிறாள், பஞ்சாட்சர தவம் புரிகிறாள். அப்படி அந்த பஞ்சாட்சர தவம் புரிகின்ற பொழுது சிவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி பிறக்கிறது, உயிர் வருகிறது. அப்படி உயிர் வருகின்ற பொழுது இங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அசுரனுடைய ஓல சத்தம் சிவனுடைய காதுக்கு கேட்கிறது. அப்படி அந்த சக்தி கேட்கிற பொழுது சிவன் கோபம் கொண்டு கபாலம் பிளக்கிறது. கபாலம் பிளந்து அந்த கபாலத்திலிருந்து, சிவகபாலத்திலிருந்து பத்ரகாளி தோன்றுகிறாள். பிறந்தமேனியாக சிவனுடைய குடல்களையெல்லாம் மாலையாக இட்டு சிவனை இரண்டாக பிளந்து சிவனுள்ளே இருந்து தோன்றுகிறாள் பத்ரகாளி. அதனால் பத்ரகாளி பரமனின் குமாரத்தி பேச்சு கிளத்தி பிணந்தின்னோ ஆண்டிச்சி என்று சொல்வார்கள். பரமனின் குமாரத்தி பேச்சு கிளத்தி பிணத்தின்னோ ஆண்டிச்சி. எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடும் பந்து பராக்கிரம் படைத்த வீர பரமன் குமாரத்தி பேச்சு கிளச்சி பிணத்தின்னோ ஆண்டிச்சி என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. காளி தேவி வழிபடுகின்றவர்கள் எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடும் பந்து பராக்கிரம் படைத்த பரமன் குமாரத்தி பேச்சு கிளச்சி பிணத்தின்னோ ஆண்டிச்சி, அம்மா வாரா பத்ரகாளி என்று பக்தர்கள் பத்ரகாளியை அழைக்கின்ற பொழுது இப்படி ஒரு மந்திரம் சொல்லுவார்கள். அது பரமனுடைய குமாரத்தி பத்ரகாளி. இந்த பத்ரகாளி தோன்றுகிறாள், பிறந்த மேனியாக பத்ரகாளி தோன்றுகிறாள். அப்படி தோன்றிய அந்த பத்ரகாளி வாராகியின் முன்னாலே சென்று, தாயே நான் என்ன செய்ய வேண்டும், என்னை அழைத்தது காரணம் என்ன என்று கேட்கிறாள். ஹா சண்டி, இந்த அசுரனுடைய இரத்தத்தை எல்லாம் குடித்து நீ பசியாறு என்று சொல்லி அன்னை வாராகி தேவி அசுரனுடைய தலைகளையெல்லாம் வெட்டி 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 விழித்து வெட்டி எரிந்து கொண்டு செல்கிறாள். அந்த அசுரனுடைய இரத்தத்தை எல்லாம் விரைவாக பத்ரகாளி விழுங்கி விடுகின்றாள். இந்த இரத்தத்தை எல்லாம் குடித்ததனாலே சண்டிகா தேவியாக மாறுகிறாள் பத்ரகாளி. அப்படி சண்டிகா தேவியாக மாறி அசுரனை அழித்து விட்டார்கள். ஆனால் அசுரனுடைய இரத்தத்தை குடித்ததினாலே சண்டிகாதேவிக்கு அசுரத்தன்மை வந்துவிட்டது. தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் விழுங்குவதற்காக செல்லுகின்றாள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இவர்கள் அனைவரும் பஞ்சாட்சர சக்தியிலிருந்து தோன்றியவர்கள். இவள் ஒருவர் ரத்தம் குடித்ததினாலே மீதி இருக்கின்ற இந்த 5 சக்திகளுக்கும் அந்த தன்மை வந்துவிட்டது. இந்த சக்தி ஒரு கோர ரூபமாக மாறி அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம மகாவிஷ்ணு யோசிக்கிறார். அப்பொழுதுதான்
அவர்கள் முன்னாலே உம்பரிக்கும் உலகமயங்க வம்பரம்போல் அவழி நடுங்க ஊழனை உடலன்றது போலும் ஒரு விஸ்வரூபமாக எடுத்து அம்பாள் முன்னாலே வந்து நிற்கிறார். 5 சக்திகளாக 7 சக்திகளாக 7 அவதாரமாக மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? உம்பரிக்கும் உலகமயங்க வம்பரம்போல் அவழி நடுங்க ஊழனை உடலன்றது போலும் வேங்கை வடிவமும் சிங்க முகமும் பன்றி காதும் இப்படி இந்த உடலோடு ஒரு பயங்கரமாக நரசிம்மர் ரூபமாக ஒரு அசுரனை பிளப்பது போல அன்னையின் முன்னாலே காட்சி தருகிறார் மகாவிஷ்ணு. அதனாலதான் 7 ரூபம் கொண்டவர், ஏழுமலையான் பேர் அவருக்கு. அவ்வேங்க செவ்வேங்க காட்டு கரிவேங்க மலையாள பூவேங்க மாயனாம் கொடிவேங்க கண்டெடுத்த நல்வேங்க 60 அடி பூவேங்க. இந்த 7 வேங்கை ரூபமாக அன்னையின் முன்னாலே அவதாரம் எடுக்கிறார். இப்படி அந்த 7 அன்னையர்கள் முன்னாலே அவதாரம் எடுத்த இந்த வரலாறு தான் சப்தமாதர்களுடைய கன்னிமார்களுடைய ஆற்றங்கரையிலே கன்னிமார்களுடைய வழிபாடு. அந்த காலத்திலே இந்த கன்னிமார் கோவிலாண்ட இரவு நேரங்களிலே செல்ல மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இரவு காலங்களில்தான் யுத்தம் நடந்த நேரம் அது. அதனால் அம்பாள் யுத்த கோலத்திலே இருப்பால் அங்கே செல்லக்கூடாது என்பதற்காக கன்னி கோவிலுக்கு இந்த இரவு நேரத்திலே அந்த காலத்துல செல்ல மாட்டாங்க, போக மாட்டாங்க. அம்பாள் கொஞ்சம் கோபமா இருப்பார் ராத்திரில. இன்னைக்கும் வந்து இரவுல வந்து கன்னிமார்களை வணங்கக்கூடாது, பகல்ல தான் அம்பாளை பூஜிக்கணும். இந்த ராத்திரில அம்பாள் வழிபடக்கூடாது. யார? இந்த கன்னிமார்கள். அப்படி இவர்கள்தான் கன்னிமார்கள். இந்த ஆள் இல்லாத இடத்துல ஒரு பெரிய வனத்துல இந்த கன்னிமார்களை பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. அங்கதான் வழிபாடு செய்வாங்க. கன்னிமார்களுக்கு பிராண பிரதிஷ்டெல்லாம் தேவை கிடையாது, எதிர்நோக்கி தான் வழிபாடு செய்யணும். உருவம் வச்சா மட்டும்தான் பிராண பிரதிஷ்டை பண்ணணும். அதனால 7 கல்லு நட்டுருவாங்க. 7 கல்லை நட்டு உருவம் இல்லாம ஒரு வழிபாடு தான் அந்த அம்பாளை நினைத்து வழிபாடு செய்வார்கள். இதுதான் கன்னிமார் வழிபாடு. இதுதான் 7 வேங்கைகள் என்று சொல்வார்கள். இதெல்லாம் கிராம வழிபாடு. நான் சொல்றதெல்லாம் வந்து கிராம வழிபாடு. இது இதிகாசத்துல இதெல்லாம் வந்து வெளிப்படையா வந்து இதிகாச புராணங்கள்ல இருக்காது. ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்க. இப்படிதான் வாராகி தேவி தோன்றினாள். இந்த வாராகி தேவி இந்த 7 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இரவில் தான் முழு சக்தியாக இருப்பார்கள். பகல் பொழுதுல அவர்கள் எங்கிருந்து தோன்றினார்களோ அங்கேயே போய் அமர்ந்து விடுவார்கள். எங்க அவங்க தோன்றினாங்க? பிடாரியினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலிருந்து பஞ்சாட்சர சக்தியாக தோன்றினார்கள். அந்த பஞ்சாட்சர சக்திக்குள்ளவே அடங்கி விடுவார்கள். பஞ்சாட்சர சக்தியாகவே அடங்கி விடுவார்கள். வாராகி தேவி முதுகு பகுதியில போய் அமர்ந்துருவா. இந்த குண்டலினி சக்தின்றோம் இல்லையா, குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு வடத்திலே அம்பாள் அமர்ந்து விடுவாள் வாராகி தேவி. அப்போ எங்க போய் தூங்குவா? அங்கதான் தூங்குவாவா. இரவு மாலை 6 மணிக்கு பிறகு அவள் விழிப்படைந்து பிடாரி தேவி வாராகியாக மாறிவிடுவாள். பிடாரி தேவி யாரா மாறிடுவாங்க? பகல்லாம் பிடாரி தேவி, ராத்திரில வாராகி தேவி. சரிங்க. இப்போ வாராகி எங்கிருந்து தோன்றினாள்? அவ பஞ்சாட்சர சக்தியாக தோன்றியதினாலே அவ பஞ்சபானத்திலிருந்து தோன்றினாள். சரி, இந்த பிடாரிக்கும் இந்த லலிதா பரமேஸ்வரிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இந்த லலிதா பரமேஸ்வரிக்கும் பிடாரிக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், இது நடந்த யுகம் என்பது வேறு. ஆனால் இந்த லலிதா பரமேஸ்வரி எப்பொழுது இனம் கண்டு கொள்கின்றோம் என்று சொன்னால், இந்த லலிதா பரமேஸ்வருடைய வரலாற்றையும் ஞானத்தின் அடிப்படையினாலே மனிதர்கள் புராணங்களாக இதிகாசங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஞானத்தினாலே தான் அவர்கள் கண்டார்கள். லலிதா பரமேஸ்வரி
இந்த வரலாற்றை எல்லாம் இவர்கள் மனிதர்கள் நேரடியாக பார்க்கவில்லை. இப்ப நான் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் மனிதர்கள் நேரடியாக பார்க்கவில்லை. இவைகளையெல்லாம் ஞானத்தின் அடிப்படையிலே அவர்கள் உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம். சரி, இந்த பிடாரியும் லலிதா பரமேஸ்வரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிகால மனிதர்கள் அப்பெல்லாம் எழுத படிக்கல தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி அந்த ஆதிகால மனிதர்கள் அப்படியே பிடாரியை வழிபாடு செய்தார்கள். அப்ப இந்த பிடாரிக்கு என்னெல்லாம் படைப்பாங்க? இந்த பிடாரிக்கு என்னெல்லாம் படைப்பாங்க? நரமாமிசம் படைப்பார்கள். ஆமா, தனக்கு பிள்ளை இல்லைன்னா அம்பாளாண்ட வேண்டிப்பாங்க, அம்மா எனக்கு 7 பிள்ளைய கொடு, 8 பிள்ளைய கொடு, ஒரு பிள்ளைய உனக்கு காவு கொடுக்குறேன்னு. அந்த ஆதிகால மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், குழந்தையே ஒருத்தர் கிடையாது, குழந்தை பிறக்கலன்னா எனக்கு வாரிசு வேணும், எனக்கு ஒரு 7 பிள்ளைய கொடு, 7 பிள்ளை பிறந்ததுன்னா ஒரு பிள்ளைய உனக்கு காவு கொடுக்குறேன், பலி கொடுக்குறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்களாம். அப்படி பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு நல்லா 7 பிள்ளை, 8 பிள்ளை, 10 பிள்ளை பிறந்த உடனே ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, தலைச்செம்பிள்ளைய அம்பாளுக்கு பலியிட்டு விடுவார்கள். அதனாலதான் தலைச்செம்புள்ள எங்கேயும் போகக்கூடாது. கூட கிராமங்கள்ல, அப்பா நீ தலைச்செம்புள்ள ஒண்டியா போவாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாட்டா அம்பாளுக்கு தலைச்செம்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அதிகமாக உபாசனையை மேற்கொள்ளுகின்றவர்கள் தலைச்செம்பிள்ளையாக தான் இருப்பாங்க. யாரெல்லாம் தலைச்செம்பிள்ளை அம்பாளை வழிபடுகின்றார்களோ அவர்கள் சொத்து இழப்பார்கள், சுகத்தை இழப்பார்கள், அனைத்து சுகபோகங்களையும் இழந்து அன்னையினுடைய திருவடி பாதத்திலே சரணாகதி அடைவார்கள். இந்த தலைச்செம்புள்ளைங்க, தலைச்செம்புள்ள கண்டிப்பா அம்பாளுடைய வழிபாட்டில் தொடரக்கூடாது. அப்படி தொடர்ந்தால் கண்டிப்பா அவங்க அம்பாள் கிட்டே போய் சேர்ந்துருவாங்க. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல இப்படிதான் நடந்திருந்தது. அதனால அம்பாள் விகாரமாக ரொம்ப ஒரு கோர ரூபமாக மாறிவிட்டார். ஆதிசங்கரர் தான் இந்த பிடாரி தேவியை ஸ்ரீசக்கர தந்திரத்திலே அம்பாளை சாந்தப்படுத்தினார். அதற்காக தான் அம்பாளுக்கு இந்த சாந்தப்படுத்துறதுன்னா என்ன தெரியுங்களா, நினைவூட்டுதல். நீ யார் தெரியுமா, நீ இப்படியாப்பட்டவள், நீ எங்கிருந்து வந்தவள் தெரியுமா, நீ எது மாதிரியான சக்திகள் தெரியுமா, எதற்காக நீ அவதாரம் எடுத்தாய் தெரியுமா, இப்படி அம்பாளுக்கு ஞாபகப்படுத்துதல். இப்ப சுய நினைவு இழந்துட்ட அம்பாள் பிடாரியாக மாறி தன்னுடைய நினைவை இழந்து ஒரு பயங்கரமான ரூபமாக இருக்கிறார். நரமாமிசத்தை தின்னக்கூடியவளாக இருக்கிறார், பாசமற்று இருக்கிறாள், கருணையற்று இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அம்பாளை, அவதான் பிடாரி, அப்படி இருக்கக்கூடிய அம்பாளை சாந்தப்படுத்துகிறார்கள். அப்படி சாந்தப்படுத்தின பிறகுதான் லலிதாம்பிகையாக அம்பாள் சாந்த சொருபியாக ஸ்ரீசக்கர சொருபுணியாக அம்பாள் இருக்கிறாள். அப்பொழுது அம்பாளை சொல்லுகின்ற லலிதா பரமேஸ்வரி சொல்லுகின்ற பொழுது வாராகியை சொல்லியாக வேண்டும் இல்லையா? அதனால் வாராகி தேவி லலிதா பரமேஸ்வருடைய பஞ்சபானத்திலிருந்து தோன்றினாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பஞ்சபானம் என்பது பஞ்சாட்சர சக்தி. பஞ்ச சக்தியிலே 4 சக்தி தான் இந்த பூமியிலே வாழக்கூடிய பிரம்மசக்தி. ஆசா, பாசம், அன்பு, ஞானம், புத்தி, இதெல்லாம் அறிவு, விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம்லாம் அந்த 4 சக்தியிலிருந்து தான் தோன்றுகிறது. பூமி சக்தி, பிரம்மசக்தி சொல்லக்கூடிய பூமி சக்தி, நீர் சக்தி, காற்று சக்தி, நெருப்பு சக்தி. இந்த 4 சக்தியிலிருந்து தான் இதெல்லாம் தோன்றுறது. ஞானம்ங்கிறது ஆகாய சக்தியிலிருந்து தோன்றுகிறது. இந்த ஞான சக்தியை பெற்றவன் விஞ்ஞானம் படைக்க மாட்டான், அம்பாளிடம் சரணாகதி அடைந்துடுவான். நமக்கு 4 குணங்கள் தான் இருக்கணும், 4 புத்தி தான் இருக்கணும். அந்த ஆகாய புத்தி பிந்து இந்த ஞானத்தை பெறக்கூடாது. அந்த 5வது ஞானத்தை பெற்றால் அந்த 5வது ஞானத்தை தொடுகின்றவன் இறைவனிடம் செல்வதற்கான வாசல் திறக்கிறது. அதன் பிறகு 6வது 7வது ஞானத்தை அவன் அடைகின்றான். இந்த 5ஐ அவன் கடக்க வேண்டும். ஆமா, இந்த 4 கடந்துட்டா 5 ஈஸியா கிடைச்சிடும், 5வது ஞானம்.
அப்படியாகத்தான் அம்பாள் அவதாரம் இருக்கிறார் வாராகி தேவி. இந்த அடிப்படையில்தான் வாராகி பிரம்மசக்தியிலிருந்து தோன்றினாள் என்று சொல்லியிருக்கிறேன். சிவசக்தி ஐக்கியம், பெண் சக்தி, ஆண் சக்தி, இவர்களெல்லாம் விஷ்ணு சக்தி தான் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, இதெல்லாம் ஒரு வகையான சூட்சும ரகசியங்கள். அதனால் இந்த பஞ்சபானம் என்பது, பஞ்சபானத்திலிருந்து பஞ்ச குணங்கள் வருகிறது. இந்த பஞ்சாட்சர சக்தி நமக்குள்ளே இருப்பதினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த பஞ்சாட்சர சக்தி நம் உடைய உடம்பில் இருப்பதினால்தான், இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதினால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. இந்த 5 சக்தியும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் மற்ற அனைத்து சக்திகளும் இழந்து பிந்து சக்தி மட்டுமே நிலையாக இருக்கும். ஆகாய சக்தியே நிலையாக இருக்கும். மற்ற 4 சக்தியும் மறைந்துவிடும். அப்படி 4 சக்தியும் மறைந்து விட்டால் இந்த 5வது சக்தி தான் முத்தி நிலை. 5வது சக்தி தான் முத்தி அடைகின்ற நிலை. இப்படி 5வது சக்தியை நாம் பெற வேண்டும். இந்த 4 சக்தியை அழிக்க வேண்டும். இந்த 4 சக்தி நம் மேலே படக்கூடாது. இந்த மன்மதன் சிவன் மீது ஒரு வில்லிலே அம்பை பூட்டி அடித்தான் அல்லவா? எதற்காக? இந்த உலகத்துல நிறைய பேர் பிறக்கணும், நிறைய ஜனத்தொகையெல்லாம் உண்டாகணும் அப்படின்னு. இந்த மக்கள்லாம் உண்டானதுக்கு காரணம் மன்மதன் தான். இந்த மன்மதன் 5 பானங்களை பூட்டி சிவன் மீது அடித்ததினாலே சிவன் எழுந்து சிவசக்தி ஐக்கியமாகி அங்கே பிரம்மம் தோன்றி உயிரினங்கள் உலகத்திலே தோன்ற ஆரம்பித்தது என்று ஒரு வரலாறு இருக்குது. இவைகளையெல்லாம் விரிவாக நாம் பார்க்க நேரமில்லை. அந்த பஞ்சபான சக்திகள் இந்த சிவனை இந்த உலகத்திலே உயிரினங்கள் பிறப்பதற்காக மூல காரணமாக இருந்தவர் மன்மதன். அந்த மலர்களை பற்றி பார்ப்போம். தாமரை மலர், அசோகா மலர், மாமலர், முல்லை மலர், கருங்கோலை மலர் என்ற இந்த 5 வகையான மன்மத பானங்கள், இதை பஞ்சபானங்கள் என்று சொல்வார்கள். அது பஞ்சாட்சர பானம் என்பது வேறு. உலக பிறப்புக்கு சொல்லக்கூடிய மன்மத பானம் என்பது வேறு. மன்மத பானங்கள் 5, பஞ்சாட்சர பானம் என்பது 5. அவை அசுரத்தன்மையை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட பஞ்சபானங்கள். இது மனிதனை உருவாக்கக்கூடிய, மனிதனுடைய பிறப்பு உலகத்திலே ஜனனமாவதற்காக சிவன் மீதே விடப்பட்ட மன்மத பானம், பஞ்சபானம். சரி, மேலும் உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய பதிவிலே நீங்கள் பார்க்கலாம். ஞானம் பெற வேண்டி நாம் எப்படி எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.